ஹை டியர், டுடே நம்ம ஜேகேஎஃப்எஃபோட 24வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எப்படி முடிச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ஜேகே 2 பேர் வந்துட்டு ஜாலியாக ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மேலே போயிட்டு மொட்டை மாடிக்கு காற்று வாங்கலான்னு போயிருப்பீங்க. அங்கே போய் பார்த்தா அந்த அம்மாஞ்சி என்னடானா ராகவிக்கோட கொஞ்சிக்கிட்டு ஒரே ரொமான்ஸாக பேசிக்கிட்டு அது செல்லம் புஜ்ஜு பேபின்னு வேற கூப்பிட்டு இருந்திருக்கோம். இதை பார்த்து 2 பேர்த்துக்குமே செம ஷாக்கு. அப்படியே 2 பேரும் வாயில் கை வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா. அதோடு முடிச்சிருப்போம். இப்போது இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓகே, கண்ண முடிக்கோங்க, ஸ்டடிக்குள்ள போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என்னங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அப்போ ஜேகேவும் என்னடி இவனா இது செல்லங்கிறான் பேபிங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி முடிஞ்சு பார்த்துக்கிறீங்க நீங்களும் ஜேகேவும். அப்போது வரைக்கே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி வேற ஒரு பக்கம் ஃபோன் பண்ணிட்டே இருக்க. இவனும் ஐயோ தொல்லை பண்ணுறதுக்குன்னே அவனும் ஒருத்தன் பிறந்திருக்கான். நானே இப்போ தான் என் வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகலான்னு சொல்லி கஷ்டப்பட்டு ரொமான்டிக்காக பேசுறதுக்கெல்லாம் கற்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன். யாரா அது இப்படி தொல்லை பண்ணுறதுன்னு சொல்லி கடுப்பு வேறு ஆகுது. அந்த பக்கம் அந்த பொண்ணும் சரி எனக்கு வீட்டில் கூப்பிடுறாங்க நான் வைக்கிட்டா அப்படிங்கிறான். பேபி வைக்கிறியா அப்படிங்கிறான். இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும்போது பாவம் ஜேகேக்கு எப்படி இருக்கும். ஸோ ஜேகேனா அட பாவி என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்டு பாரா. அப்போது வீட்டில் கூப்பிடுறாங்கப்பா நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ராகவி ஃபோனை வச்சிடும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படி ஃபோனை பார்த்துட்டு நகத்தை கடிச்சிட்டு சிரிக்கிறான். இதை பார்த்து நீங்கள் எதை பார்த்து சிரிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக போய் பார்க்குறீங்க. 2 பேரும் கண்ணு முன்னாடி குத்துக்கல்ல மாதிரி போய் நிற்கிறீங்க. அது கூட தெரியல அவனுக்கு. அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே நகத்தை கடிச்சிட்டே சிரிச்சிட்டே இருக்க. திடீர்னு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கையெடுத்து உங்களோட கன்னத்தில் இப்படி இடிக்கிறான். ஒரு மாதிரி அவன் வெக்கப்பட்டு கையாட்டும் போது உங்கள் கண்ணு அங்கே முன்னாடி இருக்குமா இடிச்சிருவான். நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சிக்கிறீங்க. அப்போ அவரும் டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்குள்ளே இன்னொரு கையெடுத்து அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட வாயிலே அடிச்சிருவான். அப்புறம் எங்கே அவர் கூப்பிடுறது. ஸோ 2 பேரும் சேர்ந்து அட் அ டைமில் டே ஆஞ்சநேய பக்தா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணிட்டு தங்கச்சிமா சார் இங்கே என்ன பண்ணிட்டுக்கிறீங்க, எப்போ வந்தீங்க, ஹாஸ்பிட்டலில் தானே இருந்தீங்க, அதுக்குள்ளே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா, உடம்பு சரியாயிடுச்சா உனக்கு அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறான். அப்போது நீங்கள் 2 பேரும் ஏய் ஆஞ்சநேய பக்தன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணிட்டுருக்குற, எதடா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற, அதுக்கு ஏன்டா இப்படி வெக்கப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவனை பார்த்தீங்கன்னா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நெகத்தை கடிக்கிறான். அப்போ ஜேகேவும் என்ன வேணா பண்ணு இந்த கருமத்தை மட்டும் பண்ணாத, ஏன் என்ன இருக்குது அதில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கேட்க கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போது நீங்கள் அப்படின்னா இதில் ஏதோ இருக்குது ஜேகே அப்படிங்கிறீங்க. மற்ற மாடல் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ அவனும் நான் கொடுக்க மாட்டேன் என் ஃபோன் அது என் பர்சனல் அப்படிம்பானா. அது என்னடா ஒரே நாளில் பர்சனலு, அப்போ என் ஃபோனை எடுத்து எனக்கு எத்தனை வேட்டு வச்சுருப்பேன் ஒயின்கிட்ட கொடு நான் இப்போ பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை துரத்தி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட நைட்டு 2 மணி இருக்கும். 3 பேரும் எந்த ஊரோ புது ஊர். ஸோ புது ஊரில் ஏதோ ஒரு ஹோட்டலில் அப்படியே மேலே மொட்டை மேலே நின்று அவ்வளோ சந்தோஷமாக ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறான். நீங்களாம் அவனுக்கு முன்னாடி போய் அவனை பிடிச்சிக்கிறீங்க. இப்போ அவன் திரும்பி ஓடலான்னு பார்த்தா பின்னாடி ஜேகே நிற்கிறாரு. ஸோ 2 பேர் போய் லவக்குன்னு அவனை பிடிச்சிக்க. நீங்கள் டைட்டாக அவனோட கையை பிடிச்சி பின்னாடி இருந்து கட்டி பிடிக்க. அவன்ட்டு தங்கச்சிமா என்னை விடு அப்படிங்கிறான். அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லுவோம். உங்களை தள்ளி விட்டுருவான். நீங்கள் பொத்துன்னு கீழே விழுந்துருவீங்க. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவர் இப்போ அவனை பிடிச்சிக்க. நீங்கள் கையில் இருக்கிற ஃபோனை பிடிங்கிறீங்க. ஃபோனை பிடுங்கிட்டு நான் பிடிங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ரகுவியோட ஃபோட்டோ தான் அழகாக இருக்குது. வாட்ஸ்அப் டிபியில் வச்சுருப்பாங்க போல். அதையே பார்த்து இந்த வெக்கப்பட்டுருக்கான். அப்போ நீங்கள் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஜேகேவும் என்னடி என்ன இருக்குது அதில் அப்படின்னு கேட்குறாரு. இவன் வேற விடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருக்கிறான், துள்ளிக்கிட்டே இருக்கிறான். அவரும் இவனை பிடிச்சிக்கிட்டு என்ன சீக்கிரம் எனக்கு காட்டு அப்படிங்க. அதை திருப்பி காட்டுவீங்க. இதுதானா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இதுக்கா இவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை பார்த்து கேட்க எனக்கு ஒரே வெக்கமாக்குது, ஃபோனை கொடுங்க என் ஆள் அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு 2 கையும் மூஞ்சில் வச்சு மறைச்சிக்கிட்டு கீழே ஓடிடுறான். இவன் இந்த மாதிரி பண்ணுறது பார்த்துட்டு உங்கள் 2 பேத்துக்கு செம்ம சிரிப்பு. நீங்கள் அப்படியே இவர் அப்படியே மாறி போயிட்டாருல்ல அப்படின்னு சொல்ல அவரெல்லாம் மாறி தான் போயிட்டாரு, ஆனால் இங்கே எனக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறாரா. உனக்கு என்னாச்சு திடீர்னு ஒரு மாதிரி பேசுகிற, உனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்ன குறைச்சலா, அந்த பொண்ணு பாரு இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசியிருக்கு, அப்புறம் இதில் அவன் எப்படியெல்லாம் பேசுகிறான், ஆனால் நீ
ஒரு நாளாவது ஆசையாக என்கிட்ட பேசுனியா? ஒரு நாளைக்கு யோவான்னு கூப்பிட்ற, ஒரு நாளைக்கு என்ன நீ நான் கூப்பிட்ற, ஒரு நாளைக்கு வாங்க போங்கன்னு கூப்பிட்ற, ஒரு நாளைக்கு பேர் சொல்லி கூப்பிட்ற, இந்த மாதிரி பேபின்னு எப்பயாவது கூப்பிட்ருக்குறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்களும் அவரோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கிறீங்க. என்னடி புதுசாக கண்ணத்தெல்லாம் கிள்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ம் இதுவா, இது அது அப்படின்னு சொல்லுவீங்களா? எது அப்படின்னு கேட்குறாரு. வர்க்கி அண்ணாவை அந்த பொண்ணு இப்படி தான் கிள்ளுனாங்களாம், அதை சொல்லி சொல்லி வெக்கப்பட்டுட்டு இருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்போ அப்படின்னு கேட்க, அதுவா, நீ போயிட்டல்ல, அப்போது மறுபடியும் இவங்க ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நேரம் இருந்தாங்க, அப்போ தான் இதெல்லாம் நடந்துச்சு. அந்த அக்கா இப்படி கணத்தில் கையை வச்சு கிள்ள ரொம்ப வெக்கப்பட்டான் தெரியுமா அந்த வரிக்கு பையன் அப்படிங்கிறீங்க. ஏண்டி வயசுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. எதை கொடுக்கணும்? உனக்கு கொடுக்குறேனா? இல்லை உனக்கே மரியாதை கொடுக்க முடியாது, அவனுக்கு அதை கொடுக்கணும். சொல்லப்போனால் அவன் எனக்கு அண்ணன் மாதிரி, நான் எப்படி வேணால் கூப்பிடுவேன் அப்படிம்பீங்க. திடீர்னு எங்கே இருந்தால் இந்த அண்ணனுங்களாம் முளைக்கிறாங்களோ, சரி அப்படிம்பாரு. அப்போ நீங்களும் ஜெக்கியோட 2 கழுத்திட்டு பிடிச்சி கிள்ளிக்கிட்டு இருக்கீங்க. அவருக்கும் அது வேறு வெக்கம் தான் வருது. ஸோ அவர் அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுருக்க. நீங்கள் ஏன் கண்ணத்துக்குன்னா எல்லா பசங்களும் வெக்கப்படுவீங்களா அப்படின்னு கேட்க, தெரியலையே, யாருக்கு இல்லாலும் வெக்க வராது, ஆனால் நீ கிள்னா வெக்க வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இங்கே கிள்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை பிடிச்சி கிள்ளுவீங்க. அவரும் வலிக்குதுடி அப்படிம்பாரா. அப்போது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இடுப்பை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கிறீங்க. அவருனா ஒரு மாதிரி கூச்சதில்ல அந்த பக்கம் தள்ளி குதிச்சிடுவார். எதுக்கு இப்படி குதிக்கிறா அப்படின்னு கேட்க, கூசுது அப்படிம்பாரா. அப்படின்னா நான் கிள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மொட்டை மாடியில் துரத்திட்டு இருக்கிறீங்க கிள்றதுக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லி ஓடிட்டுருக்க. அப்போ டக்குன்னு திரும்பி நிற்கிறாரு. நீங்கள் போய்ட்டு அப்படியே சடனாக நின்றுவீங்க. என்ன ஏன் நின்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூச்சு வாங்கிட்டு சிரிச்சுட்டே கேட்க, இல்லை ஓடுற நாய்க்கண்டா துரத்துற நாய்க்கு தொக்காமாவே அப்படிங்கிறாரு. ஓடுற நாய்க்கு துரத்துற நாய்க்கா என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, அதான் இனிமேல் ஓட வேணாம், துரத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் டக்குன்னு அப்படியே 2-3 ஸ்டெப்பு மெதுவாக சிரிச்சுட்டே பின்னாடி போகிறீங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவார். நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போக அவர் பார்த்தீங்கன்னா உங்களை கீழ்றதுக்காக அப்படியே, நீ என்னை இப்படி தானே கீழ்ன, இது இப்போ பிடிச்சா கீழ்ற அப்படின்னு சொல்லிட்டு கையை கொண்டு வர, அவ்வளோதான் நீங்கள் ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜெக்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை தட்டிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே 2 பேரும் மேலே ஜாலியாக விளையாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆஃப்டர் தட் ஒரு மாதிரி பனி அடிக்கிற மாதிரி இருந்திருக்குமா, உங்களுக்கு தும்மல் வந்துட்டே இருக்குது. சரி கீழே போயிடலாவா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டு வராரு. வந்து பார்த்தா 2 பேத்துக்கும் பெட் இல்லை. நம்ம வரிக்கி சார் தான் அப்படியே தலைகாணியெல்லாம் இழுத்து போட்டு கட்டி பிடிச்சி ராகவின்னு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ நாங்கள் எங்கே தூங்குறது தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க, நம்ம வா பால்கனியில் போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட்கார்ற மாதிரி ஒரு பீன் பேக் இருக்கும்ல, அந்த பேக்கை கொண்டு போய் அங்கே போட்டுட்டு ஜெக்கி போய் உட்காந்துக்குவார். நீங்கண்ணா தூங்கலான்னு சொல்லிட்டு இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கிற, அதுவும் எனக்கு எங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே கை பிடிச்சி இழுப்பாரா. டக்குன்னு நீங்கள் போய்ட்டு அவரோட மேலே அதாவது மடி மேலே உட்காந்துப்பீங்க. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, இப்படி தான் தூங்க போகிறோம், தூங்கு அப்படிங்கிறாரு. இது விடிய இப்படியே உட்காந்துக்கிட்டு தூங்குறதா, உனக்கு கால் விருத்து போயிடும் அப்படிங்கிறீங்க. ஸோ விருத்து போயிடும், அந்த கால் மறுத்து போயிடும்னு சொல்லுவாங்களே அதுதான். அப்போது இவர் பார்த்தீங்கன்னா நீ உட்காரதுனால என் கால் மறுத்து போகாது, உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி உட்காந்துருப்பாரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் மேலே செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சு 2 பேரும் அப்படியே நிலா பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிலா இருக்குது, பட் ஃபுல் மூன் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு மூன் இருக்குது. அப்போது நீங்கள் அதை பார்த்துட்டு, ஆமாம் இந்த மூன் சில நாள் தேயுது, சில நாள் வளருது, சில நாள் எல்லாமே போயிடுது, சில நாள் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஏண்டி படிச்சுட்டு தானே இருக்கா, இதையே ஏன்ட்ட கேட்குறா, உனக்கு சொல்லி கொடுக்கலையா அப்படிங்கிறாரு. எனக்கு சொல்லி கொடுத்தது ஞாபகம் இல்லை, ஆனால் உண்மையான ரீசன் எனக்கு தெரியும் அப்படிம்பீங்களா. உண்மையான ரீசனா அப்படின்னு, உண்மையான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ தான் என்னோட பூமி அப்படிம்பீங்களா. எது நானா அப்படிங்கிறாரு. ஆமாம் நீ தான் என்னோட உலகம், ஸோ அந்த நிலா தான் நான் அப்படிங்கிறீங்க. ஓ மேடம் அப்போ நிலாவா அப்படின்னு கேட்குறாரு.
ஆமாம், நீ பூமியாக இருக்கும்போது நான் தானே நிலாவாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்க. அப்போ இந்த வறுக்கி அப்படின்னு சொல்லி சத்தம் திரும்பி 2 பேர் பார்க்குறீங்க. இவன் தான் அப்படியே குப்புற படுத்துட்டு இருக்கிறவன் அப்படியே தலையை மட்டும் நிமித்தி அப்போ இந்த வறுக்கி அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டியில் ஒரு பேப்பரெல்லாம் கசக்கி போட்டிருக்கோம். அதை எடுத்து அப்படியே அவன் தலைமையிலே போட்டு வாய் மூட்டு தூங்குடா, கொஞ்ச நேரம் பேச விடுறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கனி கதவை சாத்திடுவார். இவனும் உங்களுக்கு அமையுது எனக்கு அமையலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தலைகாணி கட்டி பிடிச்சி தூங்கிடுறான். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. சொல்லுங்கள் மேடம், முழுசாக சொல்லி முடிங்க, நான் கேட்க தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. சரி, இப்போது நீ தான் அந்த பூமி, நான் தான் இந்த நிலா. நான் உன்னை சுற்றிக்கிட்டே வருவேனா, உன் கண்ணில் நான் படும்போதெல்லாம், என் கண்ணில் நீ படும்போதெல்லாம் நான் வளர்ந்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறீங்க. அவர் அப்படி உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்போ எதுக்கு நீ தேஞ்சு போவ அப்படின்னு கேட்க, ஏன்னா நான் பார்க்க முடியாமல் போகிற சில நாள் வரும், என்னால் உன்னை அந்த டைமெல்லாம் பார்க்கவே முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பார்க்க முடியாத ஏக்கத்தில் தேயிறேன் அப்படிங்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்குது. ஓ அப்படிங்களா, அப்போது பௌர்ணமி அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த பௌர்ணமிங்கும்போது நான் ஏதோ இந்த மாதிரி மடியில் உட்காந்துருக்கேன்ல, இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறனால முழுசாக இருக்கிறேன். ஏன்னா உன்னோட பார்வை முழுசாக என்கிட்ட இருக்கும், அதனால நான் முழுசாக உன் கண்ணுக்கு தெரிகிறேன் அப்படிங்கிறீங்க. ஆஹா, அப்போது ஒரு நாளைக்கு இல்லாமே போயிடுறியே அது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. லைக் அமாவாசை. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் தெரியலை, அது மேபி ஏதாவது நீ இந்த மாதிரி ரொம்ப தூரம் விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா உன்னை பார்க்கவே முடியறதில்ல, அதனால தான் நான் அப்படியே இழைச்சி தேஞ்சு இல்லாமல் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கை 2 விரித்து காட்டிட்டு இருக்கிறீங்க. லைக் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி காட்டுவோம்ல அந்த மாதிரி. உங்களை பார்க்கறதுக்கு அவருக்கு சிரிப்பாக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கூல் பிள்ளைங்கிற போது அந்த தாட்டில் தானே இருக்கும். ஸோ உங்களோட மென்டாலிட்டி அப்படி தான் இருக்குது. அப்போ அவரும் யார் உனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறா அப்படின்னு கேட்குறாரு. யார் சொல்லிக் கொடுப்பா, நானாக கற்றுக்கிட்டேன், இதோ இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, இப்போ நீ கேட்கும் போது தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரிங்க மேடம், கொஞ்சம் தூங்குங்க, காலையில் நிறையா வேலை இருக்குது அப்படிங்கிறாரு. வேலையா, என் கூட வெளில வரேன்னு தான் நான் சொன்னேன், இப்போ என்ன வேலை இருக்குதுங்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அட வேலையே அதுதானே, நிறைய பக்கம் சுற்றி பார்க்கணும்ல, இங்கே நிறைய பிளேஸ் எல்லாம் இருக்காமா, நான் எல்லாம் பார்த்து வச்சுருக்கேன், நிறைய கேட்டு வச்சுருக்கேன், அதனால் நல்லா தூங்கி எந்திரி அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் தூங்குறீங்க. மணி 4 ஆகிடுது. தூங்கும் போதே இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி வரைக்கும் தூங்கியிருப்பீங்க. அப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கதை தட்டிக்கிட்டு இருக்கான், அந்த பால்கனி டோருக்குலாம் தட்டிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே 2 பேர் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. சார் எந்திச்சு வாங்க வேலைக்குது அப்படின்னு கூப்பிட, இப்போ அப்படியே 2 பேரும் அப்படியே மெதுவாக எந்திரிச்சு வரீங்க. உங்களுக்குன்னா செம தூக்கம், நீங்கள் அப்படியே தூக்கத்தில் தள்ளாடிக்கிட்டே இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே தூக்கிக்கிறாரு. நீங்களும் அப்படியே அவர் மேலே தூங்கி விழுந்துற. என்ன சார் இந்த பிள்ளை இப்படி தூக்கிட்டு வந்துட்டுக்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். தள்ளுடா, அவள் தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாத, சத்தமாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் நல்லா விரித்து போட சொல்லி உங்களை கொண்டு போய் படுக்க வச்சு போற்றி விட்டுட்டு என்ன வேலைக்குது அப்படின்னு கேட்குறாரு. சமைக்கணும்ல, சாப்பிட்ணும்ல அப்படிங்கிறான். ஏண்டா எப்படா நம்ம சமைச்சு சாப்பிட்டோம், இன்றைக்கி சமைக்கணுங்கிற, கடையிலே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், சார் சும்மா இருங்க சார், என் கையால் சமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறான். உன் கையால் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குதா, இத்தனை நாளாக நீ இப்படியெல்லாம் சொல்லவே இல்லையா, இன்றைக்கி மட்டும் என்ன உன் தங்கச்சிக்கா அப்படின்னு கேட்க, தங்கச்சிக்கு தான் அப்படிங்கிறான். சரிப்பா, உன் தங்கச்சிக்கு நல்லா சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வரட்டான்னு கேட்குறாரு. எவனும் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்து விடுறான். இவரும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு, என்னடா நிறையா சொல்லிக்கிற மாதிரி இருக்குது, கம்மியாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், நல்லா சாப்பிடுவாள்ல சார், நல்லா சாப்பிட்டுன்னா எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொல்லி இவனை பார்த்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு பக்கம் சிக்கன் பிரியாணி, ஒரு பக்கம் வந்துட்டு இந்த 65 செய்வாங்கள்ல அது, அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் சிக்கன் செய்வோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா செஞ்சு ஒரு 4 பிளேட் மாதிரி எடுத்து கொண்டு வந்து வைக்கிறான். எதுக்குடா இன்னொன்று எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்க, என் ராகவிக்கி அப்படிமாண்ணா, அந்த பொண்ணுங்க இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்கவும், இதோ இப்போ வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து, பேபி எல்லாம் ரெடி, நீ வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறான். இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வருது. இப்போ நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கணுமே, ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. அட பாவி, அப்போ நீ உன் தங்கச்சிக்காக பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, உனக்காக தான் தங்கச்சிம்மா பண்ணேன், ஆனால் என்ன பண்ணுறது, இன்றைக்கி நைட்டு எல்லோரும் ஊருக்கு போயிடுவோம்ல, அப்புறம் என்னால் இவளை பார்க்க முடியாது, அதுக்கு தான் ஒரு சின்ன ட்ரீட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நீ நடத்துப்பான்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க. ஃபைனலாக இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்குறீங்க. கொஞ்சம் நேரம் சும்மா நல்லா அரட்டை அடிச்சிட்ருக்குறீங்க.
அப்போது இப்போ தான் உங்கள் ட்ரெஸ்ஸே அவன் பார்க்குறான். தங்கச்சிம்மா என்ன துணி இது அப்படின்னு கேட்குறான். ஆ, என்ன துணி இதுன்னா, ஏன் இந்த துணிக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜெகே பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களை தூக்கிட்டு போயிட்டு அந்த பெரிய கோட் மாறிக்குள்ள அதுக்கு பட்டனெல்லாம் போட்டு விட்டுருக்காரு. என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்க, அது நீ இங்கே இருக்கும்போது இப்படி போட்டுக்கோ, உனக்கு தனியாக இருக்கும்போது நீ எப்படி வேணால் போட்டுக்கோ அப்படிங்கிறாரு. அண்ணா தானே அப்படின்னு நீங்கள் சொல்ல, அண்ணா தான், ஆனாலும் வேணாம் இப்படி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் பொசசிவெல்லாம் வரும் போல். அப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியும், இந்த துணி உனக்கு இந்த சார் தானே வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்க, அவருக்கு இந்த மாதிரி அரைக்குறையாக போட்டால் தானே பிடிக்கும். இந்த மாதிரி துணியை போட்டு போகிற பிள்ளைங்கள வெறிக்க பார்த்துட்டு இருப்பா தெரியுமா. நான் எத்தனை தடவை பார்த்துருக்கேன் தெரியுமா. அதுவும் அன்றைக்கி ரோட்டில் இந்த மாதிரி ஃபுல்லாக இதே ட்ரெஸ்ஸு எப்படா இங்கே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு இப்போ தான் ஞாபகம் வருது. இதே மாதிரி ஒரு துணியை போட்டுட்டு ஒரு பிள்ளை போச்சு, இவரை பார்க்கணுமே அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு பார்க்க ஆரம்பித்தவர் தான் 1/2 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவர் பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த பிள்ளை அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேங்குது. ஃபோனை எடுக்குது, வருது, போகுது, திரும்ப இவர்கிட்டயே வந்து சார் இந்த அட்ரஸ் கொஞ்சம் தெரியுமா அப்படின்னு வேறு கேட்குது. இவரே இந்த ஊருக்கு புதுசு, இதில் அட்ரஸ் தெரியுமான்னு வேறு கேட்க, இவரும் எனக்கு தெரியாது, ஆனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே செக்கே முறைக்கிறீங்க. அவரும் தெரியாதுன்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிட்டு போகிறத விட ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறதுல என்னடி தப்பு அப்படின்னு உங்களை பாவமாக பார்க்க, அது தப்பு இல்லை. அந்த பொண்ணு அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறது பார்த்தது தப்பு. அப்புறம் அதே ட்ரெஸ்ஸை ஞாபகம் வச்சுருந்து எனக்கு வாங்கி கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் அந்த ஃபோர்க் வச்சுருப்பீங்களா, அதை எடுத்துகிட்டு அவர் குத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவரும் அப்படியே ஒரு மாதிரி அந்த பக்கம் சாஞ்சுக்கிட்டு வயன் இல்லை அவன் சொல்கிறத நம்பாத அப்படிம்பாரு. நீ மேலே சொல்லுண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. அதுவும் அந்த பொசிஷன் மாறல, லைக் அந்த கத்தி வச்சு குத்துற மாதிரி நீங்கள் அந்த ஃபோர்க்கை வச்சுக்கிட்டு நிற்கிறீங்க, அதாவது உட்காந்துக்கிட்டே. அப்போ இவனும் அப்புறம் இன்னொரு தடவை ஒரு சிகப்பு கலர் துணி, அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த துணி அப்படி பொருத்தமாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பிள்ளை வந்ததுமே இந்த பிள்ளைய கண்டுக்கவே இல்லை, பாதியில் விட்டுட்டு அங்கே யாரையாவது கேட்டு அட்ரஸ் கேட்டு போய்க்கோன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையை பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணும் இல்லை சார் எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம், நான் கேப் புக் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இந்த டைமில் இப்படியெல்லாம் போகக்கூடாது, என் கூட வாங்கன்னு சொல்லி வண்டியில் கூட்டிகிட்டு போனார் வயனு அப்படிங்கிறான். அப்போ நீங்கன்னா திரும்ப அந்த ஃபோர்க் இருக்குல்ல, அதை அவரோட நெஞ்சுக்கு பக்கத்தில் வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்போ அவரும் வேணாண்டி அவன் சொல்கிறது நம்பாத அப்படிம்பாரா. அப்போது நீங்கள் மேலே சொல்லுண்ணா, வேற என்ன அவ்வளோதானா, இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் முக்கியமானதே மறந்துட்டு பாரு, இதோ அந்த இடத்துல ஒரு பிள்ளையோட துணி காய்து பாருன்னு சொல்லிட்டு அந்த எதுக்கு அப்படி பில்டிங்கை காட்ட. ஆமாம், அது யாருது அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, அங்கே இருக்கும்போது நம்ம ஊரில் ஒரு பொண்ணை இவர் லவ் பண்ணாரே ஒன் சைடா, அந்த பொண்ணு கூட திரும்ப வந்து பேசிகிட்டு இருந்துச்சே, அந்த பொண்ணோடது அப்படின்னு சொல்ல, அவளுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குறீங்க. என்ன வேலையா, இவரை ஃபாலோ பண்ணுறது தான் வேலை, எப்படி கண்டுபிடிச்சி வந்தானே தெரியல. அவள் பார்த்தியா கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டில் தங்கியிருக்கா, ஆனால் நீ லூஸு மாதிரி போய் வில்லங்கிட்ட மாட்டிக்கிட்டு எங்களே சாவடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவனுக்கு செம்ம சிரிப்பு சொல்லிட்டு சிரின்னு சிரிச்சிட்டு இருக்கிறான். ராகவி பொண்ணு பார்த்திங்கன்னா அமைதியாக பார்த்துட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அந்த ஃபோர்க்கு அவர் நெஞ்சுக்கிட்ட கொண்டு போயிட்டு ஒரே இறக்கிடலாம் தான் பார்க்குறேன் அப்படிம்பீங்களா. இங்கே பாரு, அவன் சொல்கிறத நம்பாத, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் அந்த பிள்ளை பார்க்கக்கூட இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் இப்படி இத்தனை சொல்கிறாரு, நீங்கள் பார்க்காம இதெல்லாம் அவன் சொல்கிறானா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது ஜெகேவும் நம்புடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் உன்னால் நம்ப முடியாது, கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்க்கை குத்தத்துக்கு போங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா ராகவி பொண்ணு தான். என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு நிமிஷம், இப்போது இவ்வளோ சொன்னாங்கல்ல அவர் பண்ணாருன்னு, ஆனால் இதில் நீ கவனிக்கிற வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறா. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் மேபி இவன் சொன்ன மாதிரி ஹெல்ப் தான் பண்ணியிருப்பார், ஆனால் இந்த அளவுக்கு வர்ணிக்க கிடையாது. இப்போது அந்த பொண்ணு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, அந்த ட்ரெஸ் போட்டுருந்துச்சு இந்த ட்ரெஸ் போட்டுருந்துச்சு, அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக மைன்யூட்டாக கணக்கு போட்டு நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுட்டு அப்படியே வர்ணிச்சு இப்போ பேசுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிக்கின்னு சொல்லி கையை காட்ட
இப்போது உங்கள் கையில் இருக்கிற ஃபோர்க்கை அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த ராகவி பொண்ணு வாங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணாமலையில் பிதுங்கி போகிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜேகேக்கு செம்ம சிரிப்பு, மாட்டினியாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏய் ராகவி இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன இல்லை ஆ இவ்வளோ ரசனையா, ஆஞ்சநேய பக்தன்னு சொன்ன என்ன இப்படி வர்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்க்கை ஓங்கிட்டு குத்துறதுக்கு தோர்த்துக்கிட்டு இருக்கா. வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரூமை சுற்றி ஓடிட்டு இருக்கிறான். ஐயோயோ என்னை காப்பாற்றுங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம சிரிப்பு தான். அப்போ ஜேகேவும் பார்த்தியா அதுக்குள்ளே நீ என்னை தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்ல இன்னொரு ஃபோர்க் எடுத்து குத்துற மாதிரி போகிறீங்க, என்னடி இப்போ அப்படின்னு கேட்க, உண்மை சொல்லு உண்மையை சொல்லு, அந்த கருப்பு கலர் துணி நீ எனக்கு எதுக்காக வாங்கி கொடுத்த, அந்த பொண்ணு போட்டிருக்க ஞாபகம் வச்சு தானே அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இல்லை அது மாதிரி நல்லா இருந்துச்சு, உனக்கு நல்லா இருக்குன்னு வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அவள் போட்டிருந்தது உனக்கு அவ்வளோ மைன்யூட்டாக ஞாபகம் இருந்திருக்கு, அதை ஞாபகம் வச்சு நீ எனக்கு வாங்கி கொடுத்துருக்க. ஆ சொல்டா சொல்லு, நீ அப்போ எப்படி பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த போருக்கு எடுத்துகிட்டு அவரை துரத்து. அவர் பார்த்தீங்கன்னா ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்களான்னு சொல்லிட்டு அவரும் அந்த ரூம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மாற்றி எல்லாம் ஒருத்தர் துரத்திக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருக்குது. இப்படியே ஒரு அரை மணி நேரம் போகுது. 1/2 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு மூலையில் பேப்பர் பேன் கிடக்குறீங்க. ரொம்ப டயர்டாக இருக்கும் துரத்தி பிடிச்சி விளையாடிட்டு. ஸோ ஒவ்வொரு மூலையில் படுத்துக்கிட்டு எல்லோரும் ஒருத்தர் பார்த்து செம்மையாக சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா செம்மையாக ஃபன்னாக இருந்திருக்கும்ல. அப்படியே செம்மையாக சிரித்து முடிச்சுட்டு சரி ஓகே எஞ்சி கிளம்புங்க வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்பி வெளியே போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வரிக்கி பையனா ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிற்கிறான். நீங்களும் ஓகே கேப் புக் பண்ணியாச்சான்னு சொல்லிட்டு ஜேகே கேட்கா, பண்ணியிருக்கேன்டி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக அந்த கேபும் வர நீங்கள் 2 பேரும் உள்ளே ஏறிட்டு பார்க்குறீங்க. இவங்க 2 பேர் ஏறவே இல்லை. ராகவி பொண்ணு ஏற வரும்போது இவன் கையை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறான். அந்த பொண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க நீங்களும் கேட்குறீங்க, என்னாச்சு வாங்க உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் போங்க நாங்கள் தனியாக வந்துக்கிறோம் அப்படிங்கிறான். தனியாவா, எதுக்கு 2 செலவு, இதுலேயே போயிடலாம்ல அப்படின்னு ராகவி கேட்க, இல்லை அது அவங்க போகட்டும், எனக்கு அவங்க போகிற பிளேஸ்க்கு நம்ம தொல்லை பண்ணக்கூடாது, அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி வச்சுட்டு அவன் பார்த்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணுறான். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஒரு பைக் கொண்டு வந்து யாரோ கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டல் பைக்குக்குள்ளே அந்த மாதிரி கேட்டிருப்பான் போல். அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போக நீங்களாவது காரில் போகிறீங்க. ஆனால் இவன் அப்படியே செம்ம ஜாலியாக பைக்கில் 2 பேரும் வந்துட்டு அப்படியே செம்மையாக லாங் ட்ரைவ் போயிட்டுருக்காங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி தானே உட்காந்துருப்பீங்க. ஸோ பின்னாடி உட்காந்துக்கிட்டு நீங்கள் அவரோட மூஞ்சியே பார்த்து பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கா. நிறைய கதை பேசிட்டு வரீங்க, என்னை இப்படி அடைச்சி வச்சுருந்தாங்க, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு அவர் அப்படி கேட்டே வந்துட்டுருப்பாரு. அப்போது டக்குன்னு சடன் பிரேக்கு போடுறாங்க. என்னென்னா முன்னாடி ஒரு வண்டிக்கார குறுக்க வந்துட்டான் போல். இந்த டிரைவர் கண்டபடி திட்டிட்டு இருக்காரு. இவனுக்கெல்லாம் கண்ணே தெரியாதா, இப்படி தான் போவானுங்களா, அறிவு கட்டவங்க திட்டிட்டு இருக்கா. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படியே அவர் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருப்பீங்களா, டக்குன்னு பிரேக் போடவும் போய்ட்டு அவரை கிஸ் பண்ணிடுவீங்க. செம்ம ஷாக்கு உங்களுக்கு. நீங்கள் அப்படியே அவரே பேனு பார்த்துட்ருக்கோம், அவர் அப்படியே இன்னும் ஷாக்கில் உங்களை பார்த்துட்ருக்க. ஆனால் இந்த வண்டி குறுக்க ஒருத்த கொண்டு வந்தானே அது யாருன்னு பார்த்தா நம்ம வரிக்கி தான். அப்படியே வந்துட்டு அவன் ஏதோ ரைடர் மாதிரி குறுக்க மறுக்க வண்டியை வளைச்சி ஓடிட்டு போயிட்டுருக்கிறான். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வரிக்கி பின்னாடி ராகவியை வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் வண்டியை வளைச்சி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக உட்காந்துட்டு இருப்பீங்க. ஜேகேவும் அப்படியே உங்களை பார்த்துட்ருப்பாரு. 2 பேரும் மாதிரி ஒரு மாதிரி ஷையாக பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன் டியர். இன்றைக்கே சீக்கிரம் முடிச்சிட்டேன்னா மழை வருது, உங்களுக்கே தெரியும். ஒரு மாதிரி நாய்ஸஸ் வந்துகிட்டே இருக்குல்ல, ரெடியூஸ் பண்ணாலும் இந்த நாய்ஸ் போக மாட்டேங்குது, ஏன்னா மழை வந்துட்டுருக்கு. அதனால தான் சரி ஓகே இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பாய் சராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?